தென்மராட்சி இலக்கிய அணி ஏற்பாடு செய்த கம்பன் விழா 2025 சாவகச்சேரி தென்மராட்சி கலைமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. குறித்த நிகழ்வின் தலைமையுரையை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் நிகழ்த்தினார். இதன்போது இன்றைய அரசியல்வாதிகளுக்கு வழிகாட்ட வல்ல பெருந்தலைவர் வாலியே ராவணனே தசரதனே எனும் தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. குறித்த பட்டிமன்றத்தின் நடுவராக அகில இலங்கை கம்பன் கழகத்தின் ஸ்தாபகர் கம்பபாரதி இ ஜெயராஜ் செயற்பட்டார். நம்முடைய தமிழினம் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்குமா என்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிக்கு ஏற்பட்டது. இந்த சந்தேகத்தை யாரிடம் கேட்டு தெளியலாம் என்று அவன் குழம்பிய அவன் கடைசியிலே எல்லாவற்றையும் விதிக்கிற விதிக்குத்தானே இந்த உண்மை தெரியும் என்று நினைந்து கொண்டு விதியை நோக்கி அந்த கேள்வியை எழுப்புகிறான். இந்த கேள்வியை கேட்டுவிட்டு பாரதி சொல்லுகிறான், தமிழினம் அழியாது நிலைக்கும் என்கிறான். அழியாமல் நிலைத்து நிற்கும் என்பதற்கு என்ன சான்று என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? அதை சொல்லுகிறான் பாரதி. அவன் சொன்னான், 3 புலவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் ஆக்கிய இலக்கியங்கள் இருக்கும் வரைக்கும் தமிழினம் அழியாது. இது நான் சொல்லவில்லை, இந்த யுகக்கவிஞன் பாரதி சொன்னான். அந்த 3 புலவர்கள் யார் என்று கேட்டபொழுது பாரதி அதை வரிசைப்படுத்தி சொல்லுகிறான். சிலப்பதிகார செய்யுள் கருதியும், திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும், எல்லையொன்றின்மை எனும் பொருளதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும் நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை கொண்டதென்று உறுதி கொண்டிருந்தேன் என்றான்.